ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு நல்ல பிரசன்டேஷனோட சீக்ரெட் என்னன்னு தெரியுமா? ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன்ஸும், ஒரு நல்ல டிரான்சிஷன்ஸும் தான். கேன்வால மேட்ச் அண்ட் மூவ்ன்ற ஃபியூச்சர வச்சுட்டு எப்படி ப்ரொஃபஷனலா நம்ம பிரசன்டேஷன் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டூ தமிழ் கிரியேட்டர்ஸ் ஹப். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என் கேன்வா அக்கவுண்ட்ல லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிட்டு மேல கிரியேட்டுக்கு போங்க. கிரியேட்ல பிரசன்டேஷன்ஸ்ன்னு இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கீழ பிரசன்டேஷன்ற ஆப்ஷன் வரும். அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பண்ண போற பிரசன்டேஷன் என்னன்னா, ஜஸ்ட் ஒரு டூரிசம் பத்தின பிரசன்டேஷன்ஸ் தான். நான் ஆல்ரெடி Googleல வந்து டாப் 4 டூரிசம் கண்ட்ரீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த 4 பத்தின பிரசன்டேஷன் தான் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நான் பிரசன்டேஷனோட இன்ட்ரோ மாரி ஒண்ணு குடுத்துக்கிறேன். இன்ட்ரோவுக்கு ஒரு நேச்சுரலான பேக்கிரவுண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நேச்சர்ன்னு டைப் பண்ணி என்டர் குடுத்துருங்க. அதுல நான் ஃபோட்டோஸ் போய்க்கிறேன். ஃபோட்டோஸில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். எடுத்துட்டு அதை நான் கேன்வாஸ் ஃபுல்லாக வர மாதிரி நான் அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து மேலே டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை எனக்கு தேவையான ஃபாண்ட்ஸு, சைஸு, கலரு எல்லாத்தையுமே மாற்றிக்கிறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் நம்மளோட ஸ்லைடு ஸ்டார்ட்டே ஆக போகுது. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்லைடு ஆரம்பிக்கலாம். இதில் நம்மளோட ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்து ஃப்ரான்ஸு. இப்போது அதுக்கு எலமெண்ட்ஸில் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஃப்ரான்ஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இமேஜ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரான்ஸ் சம்மந்தமான ஐகானிக் லேண்ட்மார்க் தேடிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒன்று கிடச்சிருச்சு. அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஃப்ரான்ஸோட ஐகானிக் லேண்ட்மார்க்கு ஆன ஐஃபில் டவரும் ஃப்ரான்ஸுன்ற நேம் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரான்ஸுன்ற நேம் ஃபாண்ட்டை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரான்ஸுன்ற டெக்ஸ்ட்டையும் அனிமேட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இந்த லேண்ட்மார்க்கான ஐஃபில் டவரையும் நான் வந்து அனிமேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போது இதனோட பேக்ரவுண்ட் கலரை மாற்றிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, பட் இதுக்கு வந்து ஃபாண்ட் வந்து ஒயிட் கலரை மாற்றிக்கலாம். இப்போ ஓகே. இப்போது நீங்கள் இந்த மேட்ச் அண்ட் மூவ் டிரான்சிஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே ஸ்லைடை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போது நமக்கு வந்து 2 சிமிலர் ஸ்லைட்ஸ் இருக்கும். அதில் தேர்ட் ஸ்லைடை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் இருக்க நீங்கள் அனிமேஷனை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் அனிமேஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த லேண்ட்மார்க்கும் டெக்ஸ்ட்டும் எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஃப்ரான்ஸுன்ற லெட்டரையும் இந்த டவரை மட்டும் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். மூவ் பண்ணி ரீசைஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நான் இந்த ஃப்ரான்ஸ் கண்ட்ரியை பற்றி ஒரு 4 லைன் எடுத்து வச்சுருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படியே இதோட டெக்ஸ்ட்டையும் மாற்றிக்கிறேன். இப்போது இதை மட்டும் நான் அனிமேட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இந்த செகண்ட் ஸ்லைடுக்கும் தேர்ட் ஸ்லைடுக்கும் ஒரு டிரான்சிஷன் அப்ளை பண்ண போகிறோம். அந்த டிரான்சிஷனோட பேர் தான் மேட்ச் அண்ட் மூவ். இப்போது அந்த மேட்ச் அண்ட் மூவ் டிரான்சிஷனை ஆட் பண்ணுறதுக்கு இந்த 2 ஸ்லைடுக்கு இடையில நீங்கள் வச்சிங்கன்னா இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இங்கே மேட்ச் அண்ட் மூவ்ன்ற டிரான்சிஷன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அந்த செகண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த டிரான்சிஷனை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க அத ப்ரிவ்யூ பண்ணி பாருங்க. உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். ஸ்மூத்தா மூவ் ஆகுதா? அதாவது இந்த செகண்ட் ஸ்லைட்லேருந்து இந்த தேர்ட் ஸ்லைடுக்கு எப்படி அந்த ஸ்மூத்தான அனிமேஷன் இருக்குல்ல, அதுதான் மேட்ச் அண்ட் மூவ். இப்போ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 3 கண்ட்ரீஸோட ஸ்லைட்ஸை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா 3 கண்ட்ரீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஜப்பான், இன்னொன்று இட்டாலி, இன்னொன்று சுவிட்சர்லாந்து. இதுக்கான இதுக்கான டிரான்சிஷன்ஸும் கொடுத்துருக்கேன். இப்போ இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஃப்ரான்ஸு, ஜப்பான், இட்டாலி, சுவிட்சர்லாந்து இதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஃப்ரான்ஸுன்ற டைட்டில்ல இருந்து அதனோட இன்ட்ரோக்கு வர ஸ்லைடுக்கு நான் வந்து மேட்ச் அண்ட் மூவ் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கண்ட்ரியோட இதுலேயும் பண்ணியிருக்கேன். இப்போ ஜப்பானோட டைட்டில்ல இருந்து ஜப்பானோட இன்ட்ரோக்கு வர்றதுக்கு மேட்ச் அண்ட் மூவ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து ஜப்பானுக்கு வர்றதுக்கு நான் ஃப்ளோன்னு சொல்லி ஒரு டிரான்சிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளோன்ற டிரான்சிஷன் வந்து ஜஸ்ட் அது என்டையராக ஃப்ளோ பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். இப்போ நீங்கள் இந்த ஸ்லைட்ஸை ஃபுல்லாக பாருங்கள். நான் சேம் மேட்ச் அண்ட் மூவ் யூஸ் பண்ணியே வேற ஒரு பிபிடி செஞ்சுருக்கேன். அதையும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.